தமிழ் மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த சில நாட்களாகவே ஊடகங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்த 2 முக்கிய வழக்குகளோட அப்டேட்ஸ் வந்திருக்குது. அந்த அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நயினார் நாகேந்திரன் அவருக்கு சொந்தமான பணம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கோடி ரூபாய் பிடிக்கப்பட்டுச்சு. அந்த வழக்குடைய அப்டேட்ஸ். அடுத்தபடியாக பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப்பொருள் கடத்தினதாக போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தார். அந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன விவரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம கூட அபி இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம். முதல்ல நயினார் நாகேந்திரன் விஷயத்துலேருந்து ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். தேர்தல் சமயத்தில் ரொம்ப பரபரப்பாக வந்து பேசப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து காசே கொடுக்க மாட்டாங்க எலெக்ஷனுக்கு அப்படின்னு பேசப்பட்டிருந்த சமயத்தில் இந்த ஒரு சம்பவம் நடந்தது. அந்த பக்கம் அண்ணாமலை அவர்கள் கூவி அந்த பக்கம் பேசிகிட்டு இருந்தார். பார்த்தா இந்த பக்கம் 4 கோடி ரூபாய் வந்து மாட்டியிருக்குது. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொன்னார்னா, எங்கே படம் மாட்டினாலும் அதுக்கு என் பேரை கனெக்ட் பண்ணிடுவீங்களா, சென்னையில் மாட்டியிருந்தா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தார். உண்மையிலேயே அது அவர் படம் தானா? என்ன மாதிரியான அப்டேட்டுகள் அதுலேருந்து வந்திருக்கு? இந்த வழக்கு வந்து சம்பவம் நடைபெற்றது ஏப்ரல் 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸில் A1 ஏசி கோச்சில் 26, 27, 28 இந்த 3 கம்பார்ட்மெண்ட்டில் 3 சீட்டில் போகிற ஆட்கள் வந்து படம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு சதீஷ், பெருமாள், நவீன் அப்படிங்கிற 3 பேர் வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து 3 கோடியே 98,98,91,500 ரூபாய் பணம் வந்து பறிமுதல் பண்ணப்பட்டுச்சு. அந்த வழக்கு வந்து இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதில் நடந்த அப்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த சிபிசிஐடி வழக்கில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, சிபிசிஐடி வந்து மே 2ஆம் தேதிக்கு சம்மன் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து சதீஷ் உள்ளிட்ட ஒரு 5 பேர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மே 4ஆம் தேதி பாஜகவுடைய தொழிற்பிரிவு தலைவர் கோவர்தன் அவர்கிட்ட வந்து விசாரணை நடத்திருக்காங்க. 7ஆம் தேதி அவருடைய வீடியோ வந்து வீட்டில் ரைடு நடத்தப்பட்டிருக்குது. இந்த ரைடில் பெருசாக அந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னாலும் அவருடைய டிரைவர் திரு கணேஷ் அவரை விசாரித்ததில் சில தகவல்கள் வந்து அவர் கசிய விட்டுருக்காரு, இல்லை அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மே 4ஆம் தேதி ஒரு புளியந்தோப்பில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பண்டல் பணம் வருது. அதே மாதிரி யானைக்கவலிலேருந்து ஒரு பண்டல் பணம் வருது. இதைத்தான் வந்து சதீஷ் எடுத்துகிட்டு போகிறாரு. ஆட்சி தம்பிங்கிற நபர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஜெயக்குமார்ங்கிற நபர்கிட்ட கொடுத்து அந்த பணம் வந்து கை மாறி பெருமாள் எடுத்துகிட்டு போகிறார். இந்த 3 பண்டலுடைய மொத்த தொகை தான் வந்து அந்த 3,90,00,000 இப்போ வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. அது போக இதில் வந்து 2 முக்கிய தலைவர்களுடைய பேரையும் கணேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து இந்த எலெக்ஷனில் பாஜக வந்து கிட்டத்தட்ட 200 ஸ்வீட் பாக்ஸ் வரைக்கும் வந்து பணம் செலவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து இந்த கோவர்தன் தான் ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஏற்கனவே அந்த 2 தலைவர்களுடைய பேர் சொன்னாங்கல்ல, அவங்களையும் விசாரணைக்கு அழைக்கிறதுக்கு சிபிசிஐடி முடிவு பண்ணியிருக்காங்க. அது போக திருப்பி கோவர்தனும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம். ஒருவேளை விசாரணையில் கோவர்தன் பேசும் பட்சத்தில், உண்மையை பேசும் பட்சத்தில், அது நயினார் மட்டுமல்லாது பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த முக்கிய புள்ளிகளுக்கும் ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நயினார் என்ன சொன்னார்னா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, யாரோ ஒருத்தர் பிடிபட்டா என் பேர் சொல்லுவீங்களா அப்படி இப்படின்னாங்க. பிடிப்பட்ட நபர் சதீஷ். அவர் வந்து புரசைவாக்கத்தில் இருக்க ப்ளூ டைமண்ட் அப்படிங்கிற ஹோட்டலுடைய மேலாளர். அந்த ஹோட்டலுக்கு உரிமையாளர் நயினார் நாகேந்திரன். ஹோட்டல்ல தங்கி இருந்தவங்களெல்லாம் வந்து சம்மந்தப்படுத்தி பேசினா 1000 பேர் தங்கிட்டு போவாங்க. மேனேஜர், ஹோட்டலில் வேலை பார்த்தோம், ஹோட்டல் தங்கி இருந்தவங்கள ஹோட்டல் மேனேஜர், ஓனர் இவர், மேனேஜர் அவரு, மேனேஜர்கிட்ட பிடிபடுது. சரி, அவர் வேற எதுக்கோ கூட எடுத்துட்டு போயிருக்கலாமேங்கிற கேள்வி வரலாம். ஒன்று. 2வது விஷயம் வந்து சதீஷ் கிட்ட பாஜகவுடைய உறுப்பினர் அட்டை இருந்துச்சு, நயினார் நாகேந்திரனுடைய எம்எல்ஏ அடையாள அட்டையும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. என்ன நீங்க சொல்றீங்க? டிஎம்கேல வந்து இருந்தா வந்து பொறுப்பா ஒரு சின்ன பொறுப்புல இருந்தாலும் அதை எப்படி கனெக்ட் ஆக முடியும்? அப்ப இதையும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து நாங்க பேசலாம்ல. ஒரு எம்எல்ஏவோடைய அட்டை இன்னொரு நபர்கிட்ட ஏன் போகுது? சரி, அது எப்பயா தவறி தெரியாம கீழே விழுந்திருக்கும், எடுத்து வச்சிருந்துருப்பாரா இருக்கும். இன்னைக்கு ஒரு அப்டேட் இன்னும் வந்துச்சு. அது இவங்க டிராவல் பண்ணி போனாங்கல்ல அந்த 6ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸ், அந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்கு ஈக்யூ போட்டிருக்காங்க. ஈக்யூ கோட்டா நயினார் நாகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அதிகாரத்தை வைத்து போடப்பட்டது. இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணன் லாக் ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி இருந்ததுல வேணா எதையாவது சொல்லி லூப் ஹோல் தேடலாம். இதுல ஒண்ணுமே செய்ய முடியாது. சரி, நீங்க வந்து சதீஷ்காவது சொல்லுவீங்க, சரி எனக்கு மேலாளர் அவர் வந்தாரு அப்படின்னு. கூட வந்த 2 பேர் 3 பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்த சீட்டு 3 பேர் தனித்தனியாக வந்தாங்க. பக்கத்தில் சிங்கிள் சீட்டாக இருந்துச்சு. 3 பேர் ஒரே சீட்டால் இருந்திருக்காங்க. ரைட்டு.
இந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒன்று அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒன்று அப்படின்னா பரவாயில்லையே, ஈக்கி ஏன் போட்டீங்க? அவசர தேவைகளாக இருந்திருக்குமா இருக்கும். அது இப்படி சிக்கும் நாங்கள் என்னத்தை கண்டோம். இந்த வழக்கில் வந்து அடுத்த கட்டமாக கோவர்தன் பேசும்போது சில முக்கிய விவரங்கள்லாம் வெளியே வர காத்திருக்கு. நம்மளும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெயிச்சார்னா நயினார் நாகேந்திரனுக்கு என்னென்ன சம்பவம் இருக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நமக்கு ஜூன் 4ஆம் தேதி, அவங்களுக்கு வந்து ஜூலை 4ல் அவங்க பார்த்துப்பாங்க. இவ்வளோ சம்பவங்கள் நடக்குதே. ஆனால் வந்து அண்ணன் இதெல்லாத்தையும் விட்டுவிட்டு பாஜக வந்து காசே கொடுக்க மாட்டோம்னு பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு போலயே. அண்ணனே பாவம் காசே கொடுக்க மாட்டேன்லாம் சொல்கிறார். ஆனால் இப்போ அண்ணன் எங்கே இருக்காரு? நடுவில் கேரளா எலெக்ஷன் போனார், கர்நாடகா எலெக்ஷன் போனார். இப்போ எங்கே போனாருன்னே தெரியல. வருவோம் இன்னும் ஜூன் 1, 2 இந்த ஜூன் வாரங்களை திரும்ப தென்படுவோம் நாங்கள். அதுக்கு முன்னாடியே இன்னொரு சம்பவம் நடைபெற்றுச்சு பாவம் அண்ணனுக்கு. ஆமாம், கேஸ் வேற போட்டிருக்காங்க. ஆளுநர் ஒப்புதல் அளிச்சிட்டாருன்னு வேற அண்ணன் வருத்தத்தில் இருக்காரு. இல்லை, அதுக்கு தான் ஆளுநர் மாளிகை அவசரப்பட்டு விளக்கம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் கேஸ் போட்டோமா, நாங்கள் ஒப்புதல் கொடுத்தோமா அப்படின்னு ஆளுநர் மாளிகை விழுந்தடிச்சு விளக்கம் கொடுத்துச்சு. என்னன்னா அண்ணாதுரை, இந்த அண்ணன் இல்லை பேரறிஞர் அண்ணா, அவரை பற்றிலாம் அவதூறாக பேசினாருன்னா அவர் மேலே வழக்கு தொடரணும் அப்படின்னு சமூக நல ஆழ்வார் ஒருத்தர் வழக்கு தொடர்ந்துருக்காரு. அதுக்கு அனுமதிக்கு வந்து கேட்டதுக்கு அனுமதி தமிழ்நாடு அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ்லாம் வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் அப்படின்னு போட்டு ஸ்டேட்டுடைய அத்தாரிட்டியை வந்து கவர்னர் சென்ட்ரலில் போட்டாங்கன்னா பிரசிடென்ட்டோட பேரில் வரும். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு, நாங்கள் கொடுக்கல அப்படின்னு ஆளுநர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இப்படி தான் வந்து கிறிஸ்துவ மிஷனரிகள் தான் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி அதுக்கு பீஸ் மோனிஸ் கேஸ் போட்டு அது விசாரணைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு ஸ்டே, இப்போ அடுத்த வழக்கு என்ன நடக்குது வாங்கி வைப்போம் இருக்கு. நாங்கள் அடுத்த பதவிக்கு வந்துடுவோம்ல, அப்புறம் எல்லாம் எப்படி ஆகுதுன்னு மட்டும் பாருங்க. எந்த கவுன்சில் எலெக்ஷனா அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் நாங்கள் வருவோம் என் பதவிக்கு. இன்னொரு கேஸு, பெரிய கேஸ், தமிழ்நாட்டு பயங்கரமான கேஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவான கேஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸ்பென்சிவான கேஸுங்கிறத தாண்டி எலெக்ஷன் சமயத்தில் வந்து அப்படி புரட்டு போடுவோம் அப்படி இப்படின்லாம் கதை சொன்னாங்க. கடைசியில் வந்து புஷ்பானமாக தான் போச்சு. இப்போயாவது அதில் ஏதாவது வெடிக்க வாய்ப்பு இருக்கா? வழக்கம் போல தான் நீங்கள் சொன்ன மாதிரி 3000 பக்கத்துக்கு அப்படி என்னத்தடா எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா பக்கம் பக்கமாக அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா வழக்கம் போல் இப்போ வந்து திகார் ஜெயிலில் இருக்கார். இவருக்கூட நேட்டிவ் வந்து ராம்நாடுலேருந்து வந்து இவர் இதுக்கப்புறமா இங்கே நிறையா பிஸ்னஸ் பண்ணார். ஆமாம், நிறைய சம்பவங்கள் பண்ணிருக்காரு. கடந்த ஒரு 8 வருஷமாக இதை பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இந்த 8 வருஷத்தில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியா, கென்யா இது மாதிரி பல நாடுகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு 3 கம்பெனி மூலமாக வந்து அண்ணன் வந்து சப்ளை பண்ணிருக்காப்புல. ஒரு வளரும் தொழிலதிபர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எக்ஸ்போர்ட்னால இந்தியாவை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் மேலே கேஸ் போட்டிருக்கீங்க. ஆமாம், அந்த கம்பெனி வந்து JSM கார்கோ, அப்புறம் சக்தி என்டர்பிரைசஸ், இது போக இன்னும் ஒரு கம்பெனி, மொத்தம் 3 கம்பெனிலேருந்து தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெளில போயிருக்கு. கம்பெனியாக வச்சு வியாபாரம் பார்த்து. ஆமாம், ஹோல்சேல் பண்ணுறோயா என்ன நீங்கள்? அதுக்கு தேவையில்லாமல் இப்படி பிடிச்சி உள்ளே போட்டீங்க திகார் ஜெயிலில் வேற. அதில் வேற வந்து 3 நேரமும் 2 சப்பாத்தி தான் கொடுக்குறாங்கன்னு வேற கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க சைட்லேருந்து. இது போக அவங்க கூட இருந்த நபர்கள் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண விஷயம் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இது போக அமீர் அவர்கள் வந்து எப்போ இவருக்கு ஃப்ரெண்ட் ஆனார் அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. இது தாண்டி ஜாஃபர் சாதிக்குடைய தம்பியை கதாநாயகனாக ஆக்குறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10-20 லட்சத்துக்கிட்ட வந்து அவருக்கு பேங்க் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அந்த ரிப்போர்ட்டு, இது சார்ந்து இது தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், எப்போலேருந்து ஃப்ரெண்ட் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேப்பியர் பிரிட்ஜ் பக்கத்தில் வந்து இவரோட செல்ஃபோனை உடச்சி சிம்மு எல்லாத்தையும் தூக்கி வந்து கூவத்தில் தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எவிடன்ஸ் அழிச்சிருக்காரு. ஆமாம், 1 தானே அழிச்சிங்க, இன்னும் 2 நாங்கள் பிடிச்சிட்டோமே. 2 செல்ஃபோனா? ஆமாம், 1 அவர் தூக்கி போட்டார். ஒரு ஃபோன் வச்சிருப்போம், 3 ஃபோனா? எக்ஸ்பர்ட் கம்பெனி நிறைய மல்டி மில்லியனருங்க. ஒரு ஃபோன் வச்சிருந்தா எப்படி? பல ஆயிரம் கோடி வச்சிருந்தாரு. அப்படிங்கிறப்ப ஒரு ஃபோன் எந்த மூலைக்கு பத்தும்? அதனால வந்து நாங்கள் 2-3 வச்சுருப்போம். 1 தான் நாங்கள் தூக்கி போட்டோம், அடுத்த 2 நாங்கள் பிடிச்சிட்டோம். நீங்கள் வந்து 1 தூக்கி போட்டீங்க, நாங்கள் 2 பிடிச்சிட்டோம்னு சொல்லி பிடிச்சி அதுலேருந்து வந்து முக்கியமாக ஒரு 2-3 வாய்ஸ் மெசேஜை வந்து ட்ராப் பண்ணி அது இவரோட வாய்ஸ் தானா அப்படின்லாம் செக்கிங் போயிட்டுருக்கு. பயங்கரமாக நடத்திட்டு இருக்காங்க. இதில் வந்து ஜாஃபர் சாதிக் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்த்து சதானந்தன் அவரோட ஃப்ரெண்டு அவரையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி அதை பெரும்படியில் கோடெல்லாம் ரெய்டு நடத்துனாங்களே. கண்டிப்பாக இதில் வந்து முக்கியமாக வந்து என்ன அப்படின்னா, ஜாஃபரே வந்து இதில் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காராம்மா. என்ன அப்படின்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலமாக தான் வந்து சூடாப்பேட்டின் வந்து இவங்களுக்கு வந்திருக்குதாம்மா. அதுக்கப்புறமா சதானந்தன் மூலமாக என்னன்னு கேளுங்க, எதையுமே வந்து மிக்சிங்கோட பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி
தலைவன் வந்து ஹெல்த் மிக்ஸ் பார்சலோட சேர்த்து இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த அயன் படத்தில் வந்து புளியார் சிலைக்குள்ள வந்து கொக்கைன் வச்ச மாதிரி ஒரு கேவி ஆனந்த் பண்ணதை ஒருவேளை கேவி ஆனந்த் படத்தை பார்த்து இவங்க பண்ணாங்களா இல்லை இந்த விஷயத்தினால கேவி ஆனந்த் இன்ஸ்பயர் ஆகி படம் எடுத்தாரா? நம்ம படங்கள் தான் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குதே. கேவி ஆனந்துட்டு கேட்க கூட முடியாது, பாவம் மனுஷன் எல்லாம் போயிட்டாரு. ஜாஃபர் சாதிக்கு இப்போ மாற்றுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு 3 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள பிடிக்கும் போது அதோட சேர்த்து இன்னும் ஒரு சில அப்டேட்லாம் கிடச்சிருக்கு போல. அதை இப்போ தான் வந்து இந்த குற்றப்பத்திரிகையில் அவங்க வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அவங்க 3 பேரையும் பிடிக்கும் போது சாமி ஸ்டோர்ஸ் அப்படின்னு பேர் போட்ட ஒரு 3 பேக்கேஜ் பிடிக்கிறாங்க. அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 50 கிலோ ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு கிராம் கணக்கில் ஒரு 700-600 சொச்சம் கிராம் கணக்கில் ஒரு ஒயிட் கலர் பவுடர் பிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இன்னும் ரிசர்ச்சுக்கு அனுப்பிச்சு அதில் இருந்து என்னென்ன அந்த சாமி ஸ்டோர்ஸ் அந்த கடையுடைய உரிமையாளர் அவரையும் வந்து இதில் வந்து ஒரு அக்யூஸ்டாக சேர்த்துருக்காங்க, சாட்சியா. அண்ணன் டேர்ன் ஓவர் கணக்கில் எதோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, கிலோக்கு வியாபாரம் பார்த்தா இவ்வளோ கிலோ. ஆமாம், என்ன 1 கிலோக்கே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 2 lakhs. அவருக்கு மல்டிமீனியருக்கு 1 கிலோக்கு 2 லட்சம். 4 படம் எடுக்கிறாருன்னா 2 லட்ச ரூபாலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரியான வழக்குகள்லாம் போயிட்டுருக்கு. இப்படி குற்றப்பத்திரிகையெல்லாம் ஒரு 3000 பக்கத்துக்கு தாக்கல் பண்ணி மொத்தமாக ஒரு 42-50 சாட்சிகள் முக்கிய ஆவணங்கள் எல்லாத்தையும் அதில் வந்து மொத்தமாக சொல்லியிருக்காங்க. மே 29ஆம் தேதி அடுத்த ஹியரிங் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பாட்டியாலா கோர்ட்டுக்கு வந்து கேஸ் வருது. இது சம்மந்தமாக வந்து அண்ணன் ஜாஃபர் அவர் சைட்லேருந்து வழக்கறிஞர் பேசும்போது, பிரபாகரன் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்ககிட்ட அந்த குற்றப்பத்திரிகை இது வரைக்கும் காட்டவே இல்லை, வேணும்னே நீங்கள் வந்து இழுத்தடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் என்னென்னா, ஜாஃபர் அங்கே திகார் ஜெயிலில் இருக்கார் இல்லையா, அண்ணன் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சு உள்ளே போயிட்டு வந்திருக்காரு. காமனாக போயிருக்காரு, வெளியே வரல. எவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு உள்ளே போயிருக்காரு. என்ன வெறும் பிட் பாக்கெட் கேஸ் 420 கேஸில் போயிருக்காரு. இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிருக்காரு. அண்ணனுக்கு ஸ்பெஷல் ரூம்லாம் கொடுக்க வேணாமா? அவங்க வருத்தப்படுறாங்க. இப்போ 200 பேர் இருக்கிற இடத்துல 200ஓட 200 நீங்கள் வந்து அண்ணனையும் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அவ்வளோ பெரிய ரூமில் 200 பேர் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஜாஃபர் சாதிக்கும் ஒரு ஆளாக இருக்க ஆரம்பம். இல்லையே, திகார் ஜெயிலில் தானே இருக்காப்புல. திகார் ஜெயிலில் அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா ஸ்பெஷல் செல்லாம் கொடுப்பாங்க. சத்யேந்திர ஜெயினுக்கு வந்து மசாஜ் பண்ணி விடலாம் ஆள் வந்தாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணனுக்கு அப்படி அந்த எந்த வசதியும் அங்கே செய்யலை போல, வருத்தத்தில் இருக்காங்க. கொடுக்காம விட்டுருப்பாங்க போல இருக்கு, தெரியல. ஏன்னா எல்லாத்தையும் இங்கேயே பிடிச்சிட்டாங்களே, அப்புறம் எங்கே கொடுக்கறதுக்கு அங்கே என்ன இருக்கு? இதில் அந்த வழக்கறிஞர் வந்து கேட்டிருந்தாருல, அந்த 3000 பக்கம் குற்றப்பத்திரிகை எங்கள்கிட்ட கொடுக்கல, இழுத்தடிக்கிறீங்க அப்படின்னு நியாயமான கோரிக்கை. இவங்க பாட்டுக்கு வந்து 150 கிலோ 200 கிலோ தான் கணக்கு கம்மியாக காமிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அண்ணனோட பிஸ்னஸ் தானே வரலாம். அப்புறம் கிங் பின் அப்படிங்கிற வார்த்தை போட்டு மும்பை கோர்ட்டே வந்து பாஸ்போர்ட் சீஸ் பண்ண மாட்டல சொல்லிச்சு. நீங்கள் பாட்டு கிங் பின்னோட அமௌண்ட்டில் வந்து 1/4 கிலோ 1/2 கிலோன்னு கம்மியான கணக்கில் காமிச்சிட்டீங்க அப்படின்னு. அது இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தந்துரும்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஹியரிங் வர்றதுக்குள்ளே நாங்கள் வந்து சீக்கிரத்தில் ஆப்போசிட் பார்ட்டிக்கும் நாங்கள் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. என்னென்னா 200 பேர் இருக்காங்க அந்த ரூமில் அப்படிங்கிறப்போ இங்கேருந்து பாத்ரூம்க்கு அண்ணன் நடந்து போகிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 3 வேளையும் 2 சப்பாத்தி தான் தராங்களாமா. வேலைக்கு 2 சப்பாத்தி. ஆமாம், அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து வழக்கறிஞர்லாம் பேசியிருக்காரு. இதுதான் வந்து இப்போதைக்கு அண்ணனோட நிலைமை. பண்ணது வந்து ஒரு மோசமான குற்றம், இளைய சமுதாயத்தை சீரழிக்கிறது. அது பல ஆயிரம் கோடி சர்வதேச அளவில் குற்றம் பண்ணி உலக நாடுகள்லாம் எப்போ தூக்கிட்டு போகலான்னு தேடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஏதோ மாமியார் வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போன மாதிரி எனக்கு வந்து ரூமில் ஏசி பார்த்தல. அவங்க அப்படி தானே வைக்கிறாங்க. 2 சப்பாத்தியோட நிறுத்துறீங்க, அது எங்களுக்கு தனி இது கூட கொடுக்கல, 200 பேர் கூட சேர்த்து வச்சிருக்கீங்க, பாத்ரூமுக்கு நடக்கிறதா இருந்தாலே 1/2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்கு, 1/2 மணி நேரம் நடக்க வேண்டியிருக்குன்ட்டு. ஒருவேளை சென்னை புலல் சிறையில் வந்து ஒருத்தருக்கு பைனாப்பிள் கேஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னாங்க. அவர் கொஞ்சம் சொகுசாலாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். என்னதான் அவரை இடி அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் புலல் சிறையில் இருக்கிறதுனால கொஞ்சம் செல்வாக்காக இருந்துக்கிட்டு இருந்தார். ஒருவேளை அந்த மாதிரி விஷயத்தை கேள்விப்பட்டு திகார்லேயே அப்படி கிடைக்கினதை எதிர்பார்க்குறாங்களோ தெரியல. ரெண்டாவது, அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாங்க இல்லையா, A4 தான் அண்ணனை வச்சுருக்காங்க, A5 தான் சதானந்தன் வச்சுருக்காங்க. இது ஒரு அண்டர்லைன் பண்ணி இதை பார்த்துக்கலாம். A1 A2 A3 அது தெரியல. A4 தான் அண்ணனே A4 தான் அப்படின்னா அப்போ பார்த்துக்கங்க அந்த A1 எவ்வளோ பெரிய டானாக இருப்பாருன்னு. தொழில் சாம்ராஜ்யம் பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும். சதானந்தம் வந்து A5 தான். நீங்கள் வந்து ஒரு பேக் பண்ண சொல்கிறீங்க, ஒரு தினக்கூலிக்கு பேக்கிங் பண்ண கொண்டு போய் A5ங்களேங்க. விடுங்க, எங்களுக்கு என்ன வருத்தம்னா அண்ணனை A1 வைக்கல, அப்போது இதுக்கு மேலே வேற யார் இருக்கா அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெரிய ஒருவேளை ஃபேக்ட்ரியில் இருந்த 3 பேரை கொண்டு வந்து A1 A2 A3 சேர்த்துப்பாங்களோ?
அது எப்படின்னு தெரியல. இன்னும் அண்ணன் கைக்கு பக்கம் அண்ணன் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை வரட்டும், அப்புறம் அவங்க சொல்லுவாங்கல்ல, இன்னும் அப்டேட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. சில அது மறுபடியும் முதல்ல இருந்து போல் A1 தான்டா எங்க அண்ணன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. வழக்கமா தமிழ்நாட்டில் வேற ஒரு ஒருத்தங்களை A1 சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் A4 பார்க்கலாம் என்ன நடக்குது. இப்போதைக்கு இப்படியா போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலே 29ஆம் தேதி விசாரிச்சு எப்படி பைசல் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. தண்டனை எதை நோக்கி போகும் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.